இப்போ நந்தகுமார் சார் சொன்னாங்க இந்த முதலமைச்சர் தேர்வுல வந்து பெரிய சிக்கல்ல ஏற்படாத ஒரு அமைக்கபிள் சொல்யூஷன் ஆயிருக்கா, அந்த அளவுக்கு டாமினன்ட் பொசிஷன்ல இருக்கிறாங்க. பாஜக வந்து 149 இடங்கள்ல போட்டிட்டு இப்போ 127 இடங்கள்ல அவங்க வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஏக்நாத் சிந்தேவின் சிவசேனையை பொறுத்தவரை அவங்க போட்டியிட்டது 81, ஆனால் முன்னிலை வைப்பது 53. அஜித் பவாரோட அந்த தேசியவாத காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டது வந்து 59 இடங்கள், ஆனால் அவர்கள் முன்னிலை வைப்பது 34. இப்போ வந்து அங்க அறுதி பெரும்பான்மைக்கு தேவையானது வந்து அந்த 144 தான் உங்களுக்கு தேவைப்படுது. 288 தொகுதியில் 145 தான் தேவைப்படுது. இப்போ 145 பிஜேபி வந்து இப்போ 127 இருக்கிறதுனால ஒரு 15 தான் உங்களுக்கு தேவைப்படும். இந்த சூழ்நிலையில் தான் வந்து அந்த மகாராஷ்டிரா முதல்வருக்கான ரேஸ் வந்து தொடங்கியதுன்னு இப்போ நமக்கு வந்து தகவல்கள் வந்திருக்கு. ஆனால் வந்து நம்ம நந்தகுமார் சார் என்ன சொல்றாரு, போன தடவை அந்த விட்டு கொடுத்துட்டாங்க, இந்த தடவை ஏக்நாத் சிண்டேயும் அதை வந்து முதல்வர் பதவியை விட்டு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இப்போ அவங்க வந்து அதிக இடங்களை வெற்றி பெற்றதால ஒரு அமைக்கபிள் சொல்யூஷன் வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்படி தான் நினைக்கிறீங்க? இழுபறி இருக்குமா, பிளவு ஏற்படுமா, பாஜக வந்துருமா? ரெண்டு பேருமே ரொம்ப நாகரிகமா பேசிட்டு இருக்கீங்க, ஒன்னும் தப்பா நினைக்க வேணாம். இனிமேல் ஏக்நாத் ஷிண்டே கிட்ட ஏக்நாத் ஷிண்டே எவ்வளவு ட்ரை பண்ணாலும் பிரதமர் மோடியோ ஹோம் மினிஸ்டரியோ பார்க்க முடியாது, அப்பாயின்மெண்டே கிடைக்காது. உடைக்க சொன்னா உடைச்சே இல்ல, இங்க வந்தோம் ஒரு 40-45 வச்சிருந்தா உனக்கு சீஃப் மினிஸ்டர் பண்ணோம்ல, ரெண்டும் பண்ணி கொடுத்துட்டோம்ல. இப்ப நாங்க வந்து உட்கார்ந்துருக்கோம், நீ வேடிக்கை பாரு, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ஒன்னும் பண்ண முடியாது. பிஜேபி தான் ரூலிங், பிஜேபி சீஃப் மினிஸ்டர் தான் வருவார். இனிமேல் அப்பாயின்மெண்ட் கேட்டு கூட டெல்லி பக்கம் நீ வந்துடாது. அந்த சிச்சுவேஷன் சூழ்நிலை இப்ப வந்துருச்சு. அதனால ஏக்நாத் ஷிண்டே வாயை கூட திறக்க முடியாது. ஒரு சின்ன செய்தி வந்திருக்கு. இப்போ என்னன்னா, இப்போ அஜித் பவாரோட ஒய்ஃப் வந்து அஜித் பவார் தான் அடுத்த முதலமைச்சர் அப்படிங்கிறாங்களாம். அவங்க போட்டியிட்டது 59 தொகுதி, ஆனால் வெற்றி பெற்றது 34. இந்த கூட்டணியில் 127 இடங்கள்ல பிஜேபி இருக்குது. ஷிண்டேவின் சிவசேனா 53 இடங்கள்ல இருக்குது. இவங்க 34 தான் இருக்காங்க, லோயஸ்ட் தான். ஆனால் நாங்க தான் சிஎம்னு அவங்க சொல்றாங்களா. இப்போ இதனால அஜித் பவார் வந்து அந்த கூட்டணியில் இருப்பாரா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அஜித் பவார் சொல்லாம அவர் ஒய்ஃப் வந்து இந்த அறிவிப்பை வெளியிட மாட்டாங்க. இல்ல, அஜித் பவார் சொல்றது இருக்கட்டும், அதையே கண்டினியூ பண்ணுங்க கண்ணன். அவர் வெளியில வந்து என்ன சொல்றாரு, நாங்கள் சிறப்பாக நடத்திய, நான் முதலமைச்சராக இருந்து நாங்கள் சிறப்பாக நடத்திய ஆட்சிக்கு மக்கள் தந்த தீர்ப்புன்றாரு. ஏன்னா குறைந்த எண்ணிக்கையில் இருந்து என்ன சீஃப் மினிஸ்டர் பண்ணீங்க, நான் நல்ல ஆட்சி நடத்தி கொடுத்தேன், இன்னைக்கு உங்களுக்கு லீடிங் வந்தது கழட்டி ரோட்ல விட்டுருவீங்களா, நியாயமா இது அப்படின்ற வார்த்தைகளை சொல்லாம சொல்லிட்டு போயிட்டார். அவருக்கு ஸ்டார்ட் பண்ணுவார், விட மாட்டார். சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் இல்லையா, என்ன நான் இப்ப கம்மியா வாங்கிட்டேன், ஏற்கனவே இந்த சீட்டு தானே கையில வச்சிருக்கேன், இப்ப நீங்க ஜாஸ்தி வந்ததால இப்படி பண்றீங்களே, கூட 10 சீட் வந்து 41 வந்து இப்ப 53 சென்ட், சாரி 53. நான் ஏற்கனவே முதுகுல ஒரு ஆளை குத்திட்டு வந்தேன்ல, இப்ப என்ன குத்துறீங்களே, என்ன சார் நியாயம் நீங்க அப்படின்னு அவர் கேட்பாரா, கேட்க மாட்டாராம். ஆகவே இந்த வார் முடியாது. முதல்வர் ரேஸ் தொடங்குது. பாரதிய ஜனதா கட்சி தலைமை அவர் நண்பர் சொன்ன மாதிரி ஏதாவது கூட்டு வச்சு பேசினா ஏதாவது ஆகுமோ இல்லையோ தெரியாது. ஆனா ஒண்ணு கண்ணன் கூர்ந்து கவனிக்கணும், ஏன்னா இங்க ஒருத்தர் குத்தி இருக்காங்க. யாரும் சரத்பவார் விட்டு அந்த மாபெரும் தலைவனை விட்டு மீதி எல்லாமே என்ன இருக்கு, ஒருத்தர் ஏமாத்தி பிஜேபி போய் சேர்ந்திருக்காங்கன்றதுதான் உண்மை. கணக்கு போட்டா அந்த எதிர்கட்சி வாங்கி இருக்க 63 சீட்டும் இவங்க வாங்கின 38 சீட் எல்லாம் கூட்டினீங்கன்னா இங்கேயும் ஒரு 150 வருது. எல்லாத்தையும் மறந்துட்டு மாம மச்சான்றதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த பக்கமும் மொத்தமா சேர்ந்தாங்கன்னா அந்த பக்கமும் ஆப்ட் இருக்கு. சோ அந்த கால்குலேஷனையும் பாருங்க நீங்க. சரி, அதனால வந்து ஆனா ரொம்ப எதிர்ப்புதியமா இருக்கும், துரோகம் பண்ணிட்டு போயிட்டாரு ஒத்துக்க முடியாதுன்னா. ஆனா பழிவாங்கன்னு அவங்களும் அதுல இறங்கினாங்கன்னா தேர் இஸ் தி வார். குழப்பமான சூழ்நிலை நீடிக்கிறது. அது வந்து பிஜேபி தலைமை தெரியும் எப்படி சரி பண்ணணும், என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியாம இருக்காது. ஆனா ஷிண்டே ஒத்துக்குவாரான்றது கண்ணனுடைய கூற்றுப்படி மிக சரியான ஒரு கணிப்பு. என்ன பொறுத்த வரைக்கும் ஷிண்டே ஒத்தே வரமாட்டார். நான் சொன்னதான் ஈஸியா பதில் சொல்றேன். கம்மி சீட்டு இப்ப 53 சீட்டு, அவனும் கம்மியா வாங்கலையே, அதிகமா தானே வாங்கிருக்கேன். என்னையாப்பா கழட்டி விடுறீங்க நீங்க? உங்களை நம்பிதான் எல்லாத்தையும் சொந்தக்காரன் எல்லாம் முதுகுல குத்திட்டு இங்க வந்த நானு, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை சொல்லு பாப்போன்னு கேட்பார்.